அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே முகப்பேரில் இருக்கோம். ஞானவேல் இருக்கார். ஞானவேல் வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இங்கே என்ன ஆக்டிவிட்டி பார்க்குறோன்னா, பேஸ்மெண்ட் வந்து காங்கிரீட் போடுறோம். ஆர்சிசி காங்கிரீட். எதனால் ஆர்சிசி காங்கிரீட் போடுறோம் பேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னா, பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் டெப்த்து கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சுது. அதனால் வந்து அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக, அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காங்கிரீட் மாதிரி போகிறோம். இது எப்படி பண்ணுறோம், இது வந்து காயிண்ட் என்ன ஃபாலோ பண்ணுறோம், கம்பி எப்படி கட்டியிருக்கோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ. பேஸ்மெண்ட் ஃபில்லிங் பார்த்தீங்க, வீடியோ போட்டிருந்தோம். பேஸ்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே க்ரஷர் டெஸ்ட்டு போட்டு காம்பேக்ட் பண்ணிவிட்டு பக்காவாக எர்த் நம்பர் போட்டு ஒன்றரை ஜல்லி போட்டோம். எதனால் ஒன்றரை ஜல்லி போடுறோம்னா, இது இந்த ஆர்சிசி கீழே நம்மளுக்கு பேஸ் வந்து ஒன்றரை ஜல்லி கண்டிப்பாக போடணும். ஒன்றரை ஜல்லி எந்த லெவலில் போடணும்னா, நம்ம இப்போ இந்த செங்கல் சுவர் கட்டியிருந்த மட்டமாக இந்த பீம் வந்து அது மேலே உட்கார்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒன்றரை ஜல்லியை போட்டுருக்கு பாருங்க. எர்த் நம்பர் போட்டு ஓட்டினதுனால தான் பளிச்சுன்னு இருக்கு பார்க்குறதுக்கு. எர்த் நம்பர் வந்து போட முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து குளமாக போட்டு ஒன்றரை ஜல்லி போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக டெஸ்ட்டு போட்டதுனால நல்லா நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா செட் ஆகிடுச்சு. எர்த் நம்பர் போட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ மழை நாள் எர்த் நம்பர் போட முடியல, ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரீட் வந்து குழவாக போட்டு பக்காவாக தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து ஒன்றரை ஜல்லியும் செவருடைய மட்டமும் ஒரே மட்டமாக வச்சு சேம் லெவல் வந்துருச்சு. தொட்டி டைல்ஸ்லாம் விட்டு ரெடியாக இருந்தது. அதுக்கு வந்து சென்ட்ரிங் அடிச்சுட்டு மேனுவல் வச்சுருக்கோம். அந்த இது இந்த இடத்துல படிக்கட்டுக்கான செவரு வரதுனால இதில் ஒரு பீம் வருது. இப்போ வந்து கம்பி எப்படி கட்டணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேஸ்மெண்ட் லெவலில் பேஸ்மெண்ட் பெல்ட்டெல்லாம் தனியாக கேஸ்டிங் பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூமு தனித்தனியாக கம்பியை கட்டி காயின்ட்டு போகிறாங்க. அப்படி ஒரு ரூம் தனித்தனியாக கம்பி கட்டி காயின்ட்டு போகிறது, அது சும்மா காயின்ட்டு போடாமல் இருக்கிறதே ஒன்று தான். இது மாதிரி கம்பி கட்டி காயின்ட்டு போடணும் ஐடியா பண்ணுறல, இந்த மாதிரி கன்சீல்டு பீம் கொடுத்து அந்த பீம் மேலே இந்த ராடெல்லாம் போய் ஏறணும். அது பாருங்கள், இது சிங்கிள் மேட் ராடு எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பெல்ட்டில் ஏறுது. அதுமாதிரி த்ரூ ராடு இங்கேருந்து ஆரம்பிச்சு அவுட்ரு வரைக்கும் த்ரூ ராடு, தண்ணி தொட்டியோட பாட்டம் ராடாக இந்த த்ரூ ராடு போயிடுது. அது மாதிரி இந்த லென்த்லையும் எடுத்தோம்னா அங்கேருந்து ஆரம்பித்து த்ரூ ராடு கம்ப்ளீட்டாக இந்த பெல்ட்லாம் ஏறி த்ரூ ராடாக போயிடும். அப்போ இந்த மாதிரி போகும்போது அது வந்து நம்மளுக்கு அந்த பெனிஃபிட். இப்போ வந்து இந்த பேஸ்மெண்ட் டெப்த்து நம்மளுக்கு வந்து 4 ஃபீட் அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. அப்போ அதை நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேஸ்மெண்ட் லெவலில் ஆர்சிசி போடுறதுலையும் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா இது எல்லாம் கோர்வையாக ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல ஒரு லோடு ஃபுல்லாக இழுத்து பிடிக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மொத்தமாக வந்து இதை மொத்த பில்டிங்கே ஒரு ஃபிட்டிங் மாதிரி கிரவுண்ட் லெவலில் மேலே வந்து அட்டாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி இருக்கும். இது நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அதை ப்ராப்பராக ஒரு 6 ஃபீட்டு 7 ஃபீட்டு எர்த் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்சிசி நம்மளுக்கு தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு பேஸ்மெண்ட் உயரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, 2 மீட்டர் தாண்டுது, அது மாதிரி கிளே ஏரியாவாக இருக்குது, நம்ம உள்ளே போட்டிருக்க மண்ணும் பெருசாக நம்ம கன்சர்வேஷன் பண்ணுறோமா அந்த அளவுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஆர்சிசி போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கேஸில் நம்ம ஆர்சிசி போகலாம். ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதை கன்சல்ட் பண்ணிக்கணும், டிசைன் வாங்கிக்கிட்டு தான் எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாம். இப்போ வந்து நம்ம வந்து கம்பி 10 mm கம்பி 6 இன்ச்சுக்கு ஒன்று வந்து XY ரெண்டுலேயும் அப்படியே வளையா சிங்கிள் மேட் போட்டாச்சு. அது மாதிரி 4 12 போட்டு 6 இன்ச்சுக்கு ஒரு ரிங்ஸ் போட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா வால்லையும் எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி தொட்டிக்கு கேஸ் எடுத்தோம்னா டபுள் மேட்டு 10 mm கம்பி வந்து டபுள் மேட்டு, கீழே பாட்டம் டாப்பு டபுள் மேட்டு. பாட்டம் மேட் வந்து இந்த ராடை த்ரூவாக படிச்சு டாப் மேட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி இது மேலே நம்ம உட்கார வச்சாச்சு. இங்கே ஒரு பீம் கொடுத்துருக்கோம், இது பெல்ட்டு, இது பீம் எதுக்காகனா, இந்த தண்ணி தொட்டி மேலே ஒரு வால் வருது. தொட்டி அந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணி இருக்குது. இது வந்து ஸ்டேர் கேஸ் இதோட முடியுது. ஸ்டேர் கேஸோட மிடில் நீங்கள் உட்காரக்கூடிய வால். அதனால் இந்த இடத்துல ஒரு பீம் நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா இதுக்கு கீழே நம்ம ரோடு இறங்கக்கூடாது, அதனால் இந்த பீமை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம கன்சல்ட் பீமாக கொடுக்கறதுக்கு காரணம், இதில் லோடு வந்து திரும்ப நம்ம வந்து இந்த செவுத்தில் இறங்கி கீழே நம்ம வந்து பிரிண்டிங் இருக்குது. பிரிண்டிங் தான் லோடு ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங்க்கு மாறப்போகுது. இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக பிணைக்கில் வந்து எல்லா காலத்தையும் ஒரு கை பண்ணி திரும்ப கீழே எடுத்துகிட்டு போகும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அது மாதிரி படிக்கட்டுக்கான டவல்ஸுக்கு டபுள் மேட்டு, சிசர் கட் பண்ணுறதுக்கு டபுள் மேட்டு கம்பி எல்லாம் மட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேஸ்மெண்ட் லெவலில் நம்ம வந்து ஆர்சிசி போடுறோம்னா கம்பி நம்ம எப்படி கட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடங்கள் வந்து இதை வந்து நம்ம ஆர்சிசி மேக்ஸிமம் போடுறதுங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பண்ணாமல் இருந்தோம். ஆர்சிசி போடும்போது இந்த வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆர்சிசி காங்கிட்டுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு ரூம் தனித்தனியாக கட் பண்ணி ரூமோட இன்னரில் போடுறது கண்டிப்பாக கூடவே கூடாது, அதை தவிர்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த கம்பி கட்டியிருக்க வீடியோ உங்களுக்கு இது பண்ணுறோம். காங்கிரீட் ஓடிக்கிட்டு இருக்கு. 20 கிரேடு காங்கிட்டு 1:1:3 ரேஷியோ. நம்ம வந்து 1:2:3 அப்படிங்கிற மாதிரி போகிறோம். ஒரு 2.5 பவுண்டு ஒரு மூட்டையை பிரித்து விட்டோம்னா அப்போ வந்து ஒரு 5 பவுண்டு மணலும்
7 பாண்டு ஜல்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி வந்து பதமாக இருக்கணும். காங்கிரீட் இங்கே கொட்டமுது பாருங்கள், இந்த பதம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ இது பாருங்கள், காங்கிரீட் கொட்டு போகிறாங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு லெவல் பண்ணுறதுக்கு நல்லா இதுவாக இருக்குது. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு மூட்டைக்கு M20க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.45 சொல்லுவோம். 50 மூட்டைக்கு இண்டு 0.45 போட்டோம்னா 22.5 லிட்டரு. அதிகபட்சமாக 0.5 சொல்லுவோம், 25 லிட்டர். அப்போ 22.5 லிட்டர்லேருந்து 25 லிட்டருக்குள்ளே தண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா காங்கிரீட் நல்லா பதமாக வரும். காங்கிரீட் பக்காவாக தட்டி ரன்னர் வச்சுருக்காங்க. ரன்னர் வச்சு நீட்டாக நறுவிட்டு வர சொல்லியிருக்கேன். வைப்ரேட்டர் போட சொல்லியிருக்கேன். வைப்ரேட்டர் எடுத்துகிட்டு வராங்க. வைப்ரேட்டர் போட்டு ரன்னர் போட்டு தட்டி பக்காவாக லெவல் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒரே லெவல் தான், 6 இன்ச்சு கேஜி. மேஸ்திரி கேஜி காட்டுங்க, 6 இன்ச்சு. இந்த பைப்பில் மேஸ்திரி குத்திருக்காங்க. அந்த 6 இன்ச்சு ஆணியுடைய மட்டும் தான் நம்மளுக்கு வந்து 6 இன்ச்சு. அப்போ காங்கிரீட்டில் குத்தி பார்த்தோம்னா இந்த ஆணியுடைய ஆணி உள்ளே போகணுமா மேஸ்திரி? ஆணி வெளியில் நிற்கணுமா? வெளியே தான் நிற்கணும். பாட்டம் சரி. மணல் வந்துருக்குது. மணல் வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு இடத்துல எடுத்தோம், இங்கே ஒரு இடத்துல எடுத்தோம், 3 இடத்துல எடுத்துருக்கோம். காட்டுங்க. சென்ட்ரு இது இங்கே, அது லாஸ்ட்டில் 3க்கும் பொதுவாக இதை எடுத்துக்கோங்க. அதெல்லாங்க இது சார் 3க்கும் பொதுவு. கீழே இருக்குது, அது மேலே இருக்குது. நன்றி. 3-1 மேஸ்திரி. 3-1 நீலாகலாம். நீட்டாக எடுத்துக்கோ. அப்போ நல்ல அடி வர நினைக்கிறேன். இது 7-5 7-4 3 அடி உரங்கலாம். ஏழு 7-5 7-5க்கு 3-1 மேலையா 65 சார். ஒன்றா இல்லை இஞ்சில் பாருங்க. 14 13-10 வருது. 13-10 தான் வருது. நீங்களே எப்படிங்க வாங்க. இல்லைங்க 13-10 தான். 10க்கே ஒரு நூல் குறையுது. 13-10 13-10க்கு 7-5க்கு 3 அடி உரங்கலாம் போட்டோம்னா 316 கண்ணாடி வருது. இதுதான் இந்த மணலோடைய அளவு. காங்கிரீட் இந்த மால் வந்து தொட்டி தாண்டி இங்கே படிக்கட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் முடிச்சுட்டு 2வது மால் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அடைச்சி போட்டு வந்துட்டுருக்குறோம். ரன்னர் வச்சு தட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ரன்னர் வந்து நம்மளுக்கு லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். காயின்ட் வந்து 2 மாலை இணைச்சிட்டு அதை ரன்னர் தட்டும் போது நம்மளுக்கு சென்டர் பள்ளம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா மட்டமாக வரும்.
மேக்ஸிமம் வந்து கனெக்ட் முடிய போகுது. அதனால் ஒரு 10 பவுண்டு பாத்திகளை மிக்ஸ் பண்ணி இங்கே போட சொல்லிட்டேன். சாயந்தரமாக பாத்தி கட்டி விட சொல்லிட்டேன். ஒரு மினிமம் ஒரு 3 நாளாவது நல்லா பாத்தி ஃபுல்லாக தண்ணி நிற்கிட்டோம். 3 நாள் கழிச்சு வேலை ஆரம்பிப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கிடச்சுன்னா ஒரு வாரம் வரைக்கும் க்யூரிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திகளை போட சொல்லுங்க. ஏன்னா இதுவும் வந்து காங்கிரீட்டு க்யூரிங் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் க்யூரிங்காக இந்த பாத்திகளை போடுறோம். நீங்கள் பேஸ்மெண்ட் பிசிசிக்கு பதில் பேஸ்மெண்ட்டில் ஆர்சிசி காயின்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாத்தி கட்டி க்யூரிங் பண்ணுங்கள். அதை வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். காங்கிரீட் ஃபுல்லாக முடிஞ்சுது, க்ளீனாக வந்துச்சு. ரோடு பக்கம் இருக்கிற மணல்லாம் மேலே ஏற்றி நம்ம ஃப்ரெண்டில் நல்லா ஏற்றி கொட்டிக்கணும். டிராஃபிக் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி ஜல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. கொஞ்சம் உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து சீமார் வச்சு கூட்டி விடணும், பாத்தி கட்டணும். அவ்வளோதான் செய்ய வேண்டியது. வேலை நல்லா திருப்தியாக சூப்பராக முடிஞ்சுது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க. இதேமாதிரி உங்களுக்கும் சைட்டில் வந்து கன்சல்டிங் பண்ணணும், ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும், பிளான் செட் பண்ணிங்கன்னா நம்ம நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.